வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். இந்த வீடியோவில் நட்சத்திரம் தாண்டி உபநட்சத்திரம் வேலை செய்யுமா, பலன் தருமா அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போது நிறைய முறைகள், ஜோதிட முறைகள் இருக்குது. கேபி சிஸ்டம் இருக்குது, கைரேகை இருக்குது, அதை தாண்டி நாடி ஜோதிடம் இருக்குது, பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது. இந்த மாதிரி ஜோதிடத்தில் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு பல முறைகள் இருக்குது. பல முறைகளை நம்ம பின்பற்றிட்டு வரோம். ஆனால் இந்த உபநட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த கேபி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நட்சத்திர சார அடிப்படையில் பலன் சொல்லக்கூடிய அமைப்பில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உபநட்சத்திரம், உபநட்சத்திரம் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டாக இருக்கா இல்லையாங்கிறது அந்த ப்ரெடிக்ஷன் போய் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் நடைமுறையில் நான் பார்த்த வரையிலும் என்ன அனுபவத்தை நான் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நட்சத்திரம் அப்படிங்கிறது கிரகம் ட்ராவல் பண்ணக்கூடிய மீடியம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கான ஒரு பாதையாக மட்டும்தான் நட்சத்திரம் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு இமேஜினேஷனுக்கு வாங்க. வான்வெளியில் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் இயங்கிட்டுருக்கு. அதாவது செர்டைன் வட்டப்பாதையில், ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில், குறிப்பிட்ட அமைப்பில் கிரகங்கள் நகர்ந்துட்டுருக்கு. அப்படி நகரும் பொழுது அதன் பின்னாடியோ அல்லது முன்னாடியோ இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அந்த கிரகத்தோட ஒவ்வொரு பாதமாக அமையுது. புரியுதுங்களா? இப்போது ஒரு கிரகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கும் பொழுது நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும், நட்சத்திரங்களை தாண்டும். அதுதான் அந்த கிரகத்தோட நட்சத்திர பாதமாக சொல்லப்படுது. அந்த கிரகத்தில் அந்த நட்சத்திரம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. எனவே நட்சத்திரமும் கிரகமும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது கிடையாது. இன்னொன்று, கிரகத்தோட எதிரொலிப்பு நட்சத்திரம் கிடையாது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்துட்டு இருக்கும் பொழுது கிராஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக தான் நட்சத்திரம் இருக்குது. எனவே நட்சத்திர சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யும். 20% to 15% கண்டிப்பாக வேலை செய்யும். அதை நான் மறுக்கலை. ஆனால் உபநட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப மினிமம் லெவலில் 1 or 2% மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். நான் அனுபவத்தில் நடைமுறையில் பார்த்து உணர்ந்த அமைப்பை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேபி சிஸ்டத்தில் உபநட்சத்திரம் இதை வச்சு நீங்கள் போய் ப்ரெடிக்ஷன் எடுக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அக்யூரசிக்கும் பாரம்பரிய ஜோதிடத்தை நீங்கள் வச்சு எடுக்கக்கூடிய அக்யூரசிக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. நான் அந்த முறையை தப்புன்னு சொல்லலை. பாரம்பரியத்தையும் கேபி சிஸ்டத்தையும் மெர்ச் பண்ணி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் கேபி சிஸ்டத்தை மட்டும் வச்சு ப்ரெடிக்ஷன் சொல்லும் பொழுது பாதி விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, பாதி விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகலைன்னு நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வரக்கூடிய மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேபி சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்த வேணாம், உபநட்சத்திரத்தை பயன்படுத்த வேணாம்னு சொல்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய அக்யூரஸியும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளும் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தில் உணர்ந்ததை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். லக்னம், துலா லக்னம், 9ல் புதன் ஆட்சியாக இருக்கார், வலுவாக இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய தனித்த புதன் அந்த இடத்துல மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கும். மிருகசீரிஷம், புனர்பூசம், திருவாதிரை. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அந்த இடத்துல கிரகம் இருந்தாகணும். ஸோ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதன் உபநட்சத்திரமாக ஒன்று பெறுவார், உபநட்சத்திரமாக இன்னொன்று பெறுவார். இந்த இடத்துல புதன் தான் நட்சத்திரம் பெற்றதுனால ஏற்படக்கூடிய பலன்களை செய்வாரா, இல்லை தான் ஆட்சி பெற்றதுனால ஏற்படக்கூடிய பலனை செய்வாரான்னு கேட்டால், சொந்த வீட்டில் வலிமையாக இருக்கார், தனிச்சு இருக்கார், 9ஆம் வீட்டில் இருக்கார். 9ஆம் அதிபதி 9ல் இருந்தால் என்ன பலனை செய்வாரோ அந்த பலனை ஃபஸ்ட்டு செய்வார். புதன் இந்த இடத்துல 9ல் தனிச்சு ஆட்சியாக இருக்கனால ஆட்சி பலத்தோடு தன்னோட காரகத்தோன்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம், திறமை, பேச்சு, சாதுரியம் இது எல்லாத்தையுமே அளவு கடந்து அந்த ஜாதகருக்கு தருவார். எனவே பார்வை பலம், செயற்கை பலம், ஸ்தான பலம் இந்த 3ஐயும் தாண்டி தான் நட்சத்திர பலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யும். இந்த இடத்துல புதன் தனிச்சு ஆட்சியாக இருக்கக்கூடிய பலனை தான் ஃபஸ்ட்டு செய்வாரே தவிர தன்னோட நட்சத்திர பலனையோ உபநட்சத்திர பலனையோ உபநட்சத்திர பலனையோ ஃபஸ்ட்டு செய்ய மாட்டார். ஃபஸ்ட்டு எது நடக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. நட்சத்திர பலன் வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நட்சத்திரம் முழுமையாக அந்த கிரகத்தை ஆளுமை பண்ணாது அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடங்களில் நான் அழுத்தி ஆணித்தரமாக சொல்லிகிட்ருக்கேன். காரணம், நான் பார்த்து உணர்ந்த அமைப்பில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய அமைப்புகளை நான் சொல்கிறேன். சரி, இதை தாண்டி உபநட்சத்திரம் எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற காரணத்தையும் அதற்கு உண்டான அமைப்பையும் நான் சொல்கிறேன்.
இப்போது எல்லா கிரகங்களும் ஸ்தான பலம், பார்வை பலம், சேர்க்கை பலத்தில் இருக்காது. இந்த 3 விதத்துலையுமே அடிபட்டு, கஷ்டப்பட்டு ஒரு கிரகம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, நட்சத்திர ரீதியான பலம் அந்த கிரகத்துக்கு அளவு கடந்து இருக்கும் பொழுது, அதாவது நட்சத்திரமோ, உப நட்சத்திரமோ நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது, அந்த ஜாதகர் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வாக அந்த கிரகத்தோட தசாபுத்தி அமையும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதாவது தசை ஆரம்பிக்கும் பொழுது மிடில் அவருக்கு ஒரு ₹1,00,00,000 கடன் இருக்குன்னா, நட்சத்திர சாரம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50% கடனையாவது அந்த தசை முடியும் பொழுது அந்த ஜாதகர் அடைச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆவார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு உபநட்சத்திரம் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி.